நல்லா கம்ஃபர்டபுளாக ஜம்முன்னு 3 நேரம் உட்காந்து போயிட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட இருக்க நார்மல் எக்ஸல் பைக்கு ஒரு கிரேசி மாடிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் தமிழ்ல பார்த்த மாதிரி சொகுசு பைக்காக மாற்ற போகிறேன். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் உள்ள ஸ்பேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஜினை மட்டும் தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 சைடு கவரை ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு ஒரு 4 போல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கழட்டினாலே போதும், ஈஸியாக கழட்டி எடுத்துடலாம். அப்படியே அந்த மேட்டையை ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்தது அந்த இடத்துக்கு நிறைய ஏர் ஃபில்டர் வந்து இருக்குது, இதையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த இடத்துக்கு நேராக சைலன்சருக்கு ஒரே ஒரு போல்ட்டு போட்டு லாக் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். அப்படி இந்த சைடில் இன்னஸ் ப்ராக்கெட் கவர் வந்துருக்கு, அதை கழட்டி எடுத்துட்டு உள்ள செயின் லாக்கை வந்து கழட்டிக்கிடுவோம். இனி இன்ஜினை வண்டி ஃப்ரேமு கூட ஒரு 3 இடத்துல போல்ட்டு போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துக்கு நேராக ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து ஃபஸ்ட்டு கழட்டிக்கிடுவோம். அப்படியே இந்த இடத்துக்கு நேராக ஒரு போல்ட் இருக்குது, இதையும் கழட்டிக்கிடுவோம். இனி இன்ஜினை பொறுமையாக கீழே இறக்கிக்கிடுவோம். இந்த ஒயர் பேக் இண்டிகேட்டர் அண்ட் லைட்டுக்கு போகிற ஒயர், இதை இப்போ கட் பண்ணிக்கிடுவோம். இந்த ஒயர் ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் அண்ட் லைட் அண்ட் கீக்கு போகிற ஒயர், இதையும் கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது அந்த வண்டியில் உள்ள 2 வீலுமே நமக்கு தேவை, அதனால 2 வீலுமே கழட்டி எடுத்துக்கிடுவோம். அடுத்து பிரேக் ஷூவை லிங்க் பண்ணியிருக்க சாஃப்ட்டை கழட்டினோம்னா நமக்கு பிரேக் ஷூவையும் தனியாக எடுத்துடலாம். இப்போ செயின் ப்ராக்கெட்டையும் கழட்டி எடுத்துருவோம். அடுத்தது அந்த 2 சாக் அப்சர் நமக்கு தேவை, இதையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நமக்கு அந்த வண்டியிலேருந்து எந்தெந்த பார்ட்டு தேவையோ அதை மட்டும் கழட்டி எடுத்துருக்கிறேன். அது என்னென்ன பார்ட்டு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த இன்ஜின்லலாம் லைட்டாக ஆயில் கலம்பு வந்துருக்கு, அதை டீசலை யூஸ் பண்ணி தொடச்சிக்கிடுவோம். இதில் நான் சைலன்சரை மட்டும் க்ளீன் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா அதில் வேறு ஒரு வேலை வந்துருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் போக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பழைய எக்ஸல் பைக்கிலேருந்து இன்ஜின் வித்து வீலை மாற்ற அளவுக்கு ஜேஸை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தான் நம்ம அந்த ஜேஸில் இன்ஜினோட அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அந்த ஜேஸ் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, நம்ம ரிட்டன் கூட அதில் இன்ஜினை மாட்டி யூஸ் பண்ணலாம், அதனால தான் அந்த ஜேஸை வந்து கட் பண்ணல. ஒரு பழைய ஜேஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கு வந்துட்டேன். இப்போ இதில் இன்ஜின் நம்ம கழட்டி எடுத்த வீல் எல்லாத்தையும் மாட்டிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த 2 சாக் அப்சர் இந்த மாட்ட போகிறோம். அடுத்ததாக செயின் ப்ராக்கெட், வீலு, பிரேக் ஷூ இதெல்லாம் எப்படி நம்ம கழட்டி எடுத்தோமோ அதே மாதிரி ரிட்டன் அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ இன்ஜினே அப்படியே அசம்பிள் பண்ணிடுவோம். அடுத்தது நான் அந்த ஃப்ரேமில் எந்த அளவுக்கு வெயிட்டை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெயிட்டை குறைச்சிக்கிட்டேன். நான் சைலன்சரில் ஒரு வேலை சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு புல் த்ராட்டில் கொடுக்கும்போது ஸ்மோக் வந்து அதிகமாக வருது. இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஓரளவு ஸ்மோக் வந்து வரலாம், ஆனால் இதில் அளவுக்கு அதிகமாக ஸ்மோக் வந்து வருது. அதுக்கான ரீசன் என்னென்னா சைலன்சருக்குள்ளே ஆயில் வந்து படிஞ்சிருக்கும், அதுதான் நமக்கு வேப்பரேட் ஆகி ஸ்மோக்காக வந்து வருது. இப்போ நம்ம இந்த சைலன்சரை கலட்டி ஹீட் பண்ணோம்னா அந்த ஆயிலாம் வேப்பரேட் ஆகி போயிடும், அதுக்கப்புறம் ஸ்மோக் வந்து குறைய ஓரளவு வாய்ப்பு இருக்குது. இப்போ சைலன்சரையும் இந்த சைலன்சர் நெக்கு பெண்டையும் தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். அப்படியே சைலன்சருக்கு பின்னாடி உள்ள பில்டரையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் கறி துண்டை யூஸ் பண்ணி தணல் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம கழட்டி எடுத்த சைலன்சரையும் அந்த நெக்கு பெண்டையும் வச்சு நல்லா ஹீட் பண்ண போகிறோம். ஏர் ஃப்ளோவரில் மினிமமான ஏர் ஃப்ளோ வர மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஹீட் பண்ணி வெறும் 2 நிமிஷத்துலேயே ஆயிலாம் எப்படி வேப்பரேட் ஆகி போகுதுன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணாலே போதும், எல்லா ஆயிலும் வேப்பரேட் ஆகி நமக்கு சைலன்சர் க்ளீனாக கிடச்சிரும். இப்போ நம்ம சைலன்சரில் இத்தி ஆயில் இல்லாமல் க்ளீன் பண்ணி ரிட்டன் அசம்பிள் பண்ணிட்டோம். இதை திரும்ப வண்டியிலே மாட்டிக்கிடுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிக்ஸ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரேமு, அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேமில் வீல் மட்டும் பிக்ஸ் பண்ணியிருக்கோம், இன்ஜின் தான் பிக்ஸ் பண்ணலை. இன்னொரு இன்ஜின் இருந்தால் கூட இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டு 2 இன்ஜில் மூவ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணலாம், ஆனால் இன்ஜின் தான் கிடையாது. இப்போ இது கூட சேர்த்தாப்பில் இப்படியே வச்சு வெல்ட் 2 சேர்த்து வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ நமக்கு இன்ஜினோட பேக் வீல் வந்து ரெடி, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் வீல் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைக்கிள் வீல் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா வீல் கப்பு, இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக 1.5 ஸ்கொயர் பைப்பு ஒரு அடி நீளத்தில் எடுத்துருக்கிறேன். இது ஏன்னா 1 அடி எடுத்தனா பேக் வீல் 2 வீலுக்கு இடையில உள்ள தூரம் வந்து 1 அடி தான் வருது. நம்ம அதே அளவுக்கு இந்த ஸ்கொயர் பைப் எடுத்தால் தான் பேக் வீல் மாதிரியே ஃப்ரண்ட் வீலும் வரும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த 2 வீல் கப்பே இந்த ஸ்கொயர் பைப்பில் இப்படியே சேர்த்தாப்பில் 2 சைடு வெல்ட் அடிக்க போகிறோம். அடுத்ததாக 6 mm திக்னஸில் 12 சென்டிமீட்டர் 2 இரும்பு பட்டையும் 8 சென்டிமீட்டரில் 4 இரும்பு பட்டையும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல மட்டும் ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். இதில் இப்போ 12 சென்டிமீட்டர் இரும்பு பட்டையில் சென்டரில் ஹோல் போட்டுருங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எக்ஸல் பைக்கோட ஃப்ரண்ட் வீல் ஆக்சில் போல்ட்டை உள்ள கொடுத்து வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ நம்ம 8 சென்டிமீட்டர் இரும்பு பட்டையில் ஹோல் போட்டோம்ல, அதை நம்ம ஸ்கொயர் பைப்பில் வெல்ட் அடித்த வீல் கப்போட ஆக்சில் போல்ட்டை 2 சைடு மாட்டி ஆக்சில் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இதே மாதிரி அந்த சைடு மாட்டிக்கிடுவோம்.
இப்போ ஆக்சில் போல்ட் வெல்ட் அடிச்சு இரும்பு பட்டை இப்போ நம்ம மாட்டின இரும்பு பட்டைக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வீல் மாட்டுறதுக்கான சாப்பிட்டு வந்து ரெடி. அடுத்ததாக எக்ஸலோட ஃப்ரண்ட் வீல் 2 எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம ரெடி பண்ண சாப்பிட்டு கூட மாட்டிக்கிடுவோம். நம்ம இதில் பிரேக் ஷூவெல்லாம் வைக்காதனால கொஞ்சம் ஆக்சில் போல்ட் லெந்தாக இருக்குது. அதனால ஒரு 3 புஷை மாட்டிட்டு அதுக்கு மேலே நெட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஃப்ரண்ட் வீல் செட்டை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண பேக் வீல் செட்லேருந்து ஒரு 6 அடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக அந்த 2 வீலை இணைக்கிற மாதிரி 2 ஸ்கொயர் வேப் எடுத்து அதுக்கு மேலே வச்சுக்கிட்டேங்க. இப்போ 2 ஸ்கொயர் வேப்புக்கு இடையில உள்ள அகலத்தை அளக்கும் போது 1 அடி நீளம் வருது. அதே நேரத்தில் ஒரு ஸ்கொயர் வேப் வந்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ இந்த இடத்துல சொல்லிட்டு அடிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இன்னும் 2 ஸ்கொயர் வேப் கட் பண்ணி இந்த கேப்பு சொல்லி அடிக்க போகிறோம். இப்படி நம்ம வெல்ட் அடிச்சா ஸ்கொயர் வேப் கொஞ்சம் வளையாமல் இருக்கும் நம்ம சென்டரில் வெயிட் ஏற்றும் போது. இப்போ இந்த ஃப்ரேம் அப்படியே கீழே இறக்கி ஃப்ரண்ட்ல எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் வேப் நீட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நான் 1 அடி நீளத்தில் 2 ஸ்கொயர் வேப் வந்து எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு அடுத்ததாக 3/4 அடி நீளத்தில் 1 ஸ்கொயர் வேப் வந்து எடுத்துருக்கிறேன். இதை இப்படியே வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு ஃப்ரேம் எப்படி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரேம் ரிட்டன் தூக்கி 2 வீல் இணைக்கிற மாதிரி வைக்க போகிறோம். அப்படியே ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6 அடி கேப்புக்கு தூக்கிக்கிட்டு உள்ள 6 அடி நீளத்தில் 2 ஸ்கொயர் வேப் பீஸ் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். ஃப்ரண்ட் வீல் நல்லா பேலன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா 2 ஸ்கொயர் வேப் யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நேரம் வெல்ட் அடிச்சிருக்கிறேன். அப்படியே பேக் சைடு ஃப்ரேம் கூட சேர்த்து வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். நம்ம இவ்வளோ நேரம் இன்ஜினுக்கு ஸ்டாண்டு வந்து போட்டு வச்சிருந்தோம். அந்த ஸ்டாண்டு எடுத்து விட்டு பார்ப்போம் பேலன்ஸ் இன்ஜின் நிற்கிதா இல்லை கீழே விழுந்துருதா அப்படிங்கிறத. அடுத்தது நான் வண்டிக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து ரெடி பண்ணுறேன். இது நம்ம வழக்கமாக ரெடி பண்ணுற மெத்தேடு தான். அதனால சரசு ரெடி பண்ணி விட்டுருவோம். நம்ம வழக்கமாக ரெடி பண்ணுற மாதிரி ஆக்சிலேட்டர் லிவர் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த ஆக்சிலேட்டர் லிவரில் ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஆனால் இன்ஜின்லேருந்து ஒரு ஆக்சிலேட்டர் கேபிள் இந்த அளவுக்கு தான் வருது. இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிற கேபிளை ஃபஸ்ட் ஆக்சிலேட்டர் லிவரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். இது இன்ஜின்லேருந்து வர கேபிள், இது லிவர்லேருந்து வர கேபிள். இந்த 2 கேபிள்லையுமே அந்த முனியில் ஒரு ஹெட்டு மாதிரி பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துக்கு நேரம் 2 இரும்பு பட்டை வெல்ட் அடிச்சுட்டு அந்த 2 இரும்பு பட்டையிலுமே ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறேன். அந்த ஹோல்ஸுக்குள்ள 2 சைடு இருந்து வர ஆக்சிலேட்டர் கேபிளையும் இன்செர்ட் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக பிரேக் கேபிள் லாக் நட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி நட்டு போல்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ள 2 கேபிளையும் விட்டுட்டு அந்த நட்டை டைட் பண்ணாலே போதும். நம்ம 2 கேபிள் ஒன்று சேர்த்தாப்புல டைட் ஆயிரும். அடுத்ததாக பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு கார் சீட்டு ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை ஃப்ரண்ட்ல இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு அந்த சீட்டில் உள்ள கிளாம்பை கீழே ஃப்ரேமில் உள்ள ஸ்கொயர் வேப் கூட சேர்த்து வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படியே வண்டிக்கான பிரேக்கை ஹேண்ட் பிரேக் மாதிரி இந்த இடத்துக்கு நேராக வச்சிருக்கிறேன். இனி இந்த இடத்துக்கு நேரம் உள்ள கேப்பெல்லாம் பிளேவுட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். அப்படியே ஃப்ரண்ட் சைடுலேயே ரொம்ப ஓப்பனாக அந்த ஸ்டேரிங்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சு. அதனால அதுக்கு நேரம் ஒரு பிளேவுட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேங்க. அடுத்ததாக பின்னாடி ஒரு 2 ஆள் உட்காரத்துக்கு ஏற்ற மாதிரி சீட்டை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக பெயிண்டிங் ஒர்க்கை வந்து பார்த்துக்கிடுவோம். அப்படியே ஃப்ரண்ட் சைடில் ஸ்டிக்கரிங் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஸ்பீடு அப்படிங்கிற ஸ்டிக்கர் வந்து போட்டுக்கிட்டோம். அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒன்ஸ் இதில் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வண்டியில் 3 பேர் உட்கார மாதிரி சீட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அப்படி இந்த இடத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா வண்டிக்கான ஆக்சிலேட்டர் பெடல் வந்துருக்கு. அப்படி இந்த இடத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா பிரேக் வந்துருக்கு. வண்டிக்கான ஃபியூல் டேங்க் வந்து இந்த இடத்துல நேராக வச்சிருக்கிறோம். அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு பெட்ரோல் வந்து ஊற்றிடுவோம். ஓகேங்க, இப்போ நம்ம வண்டிக்கான ஆன் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேராக வச்சிருக்கிறேன். அப்படியே ஆன் பண்ணிவிட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ஒரு அடி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீட்டு நமக்கு சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. நல்லா புஷ் பேக் சீட்டுங்க. ஓகே போமா. அல்டுவான போயிட்டு இருக்கு, அல்டிவேட்டுங்க. லைட்டாக த்ராட்டில் கொடுத்தா போதுங்க, அது பாட்டில் சல்லுன்னு போயிட்டு இருக்கு. ஒரு கை பிரேக்லேயே இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறோமா, இழுத்து கூட வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிடுவோம். ஸ்டேரிங்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை, கரெக்டாக ஸ்டேரிங் கரெக்டாக விளையுதுங்க. வெயிட் வைக்காமல் ஸ்பீடு அல்லுது. வெயிட் வச்சா கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் தாட்டில் கொடுத்தா அது பாட்டில் கிழிச்சுக்கு போயிருங்க. ஓகே, இப்போ வண்டியோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ஆஹா, பெட்ரோல் ஆஃப் ஆகிடுச்சு நினைக்கிறேன். பெட்ரோல் ஆஃபில் இருக்கு போல. நான் த்ராட்டில் ஒன்ஸ் கொடுத்துட்டேன்னா அது பாட்டில் அப்படியே த்ராட்டில் நிற்கிதுங்க.
நம்ம பாட்டில் காலை விரிச்சு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சப்போஸ் தூக்கம் வரதான் வச்சுக்கோங்களேன், அப்படி சீட்டை அப்படி நல்லா சாச்சுக்கலாம். அப்பா நல்லா இருக்குங்க உட்கார்றதுக்கு, நல்லா கம்ஃபர்டபுளா. வண்டி சும்மா ஸ்பீடு அள்ளுது. வண்டியில் பிரேக்குமே போட்ட இடத்துல நறுக்குன்னு நிற்கிதுங்க. அதை பார்த்தீங்களா, அப்படியே நிற்கிது. இப்போ நம்ம வண்டியில் வந்து ஆள் ஏற்றி டெஸ்ட் பண்ண போகிறோங்க. வண்டி இழுக்குதான் என்னங்கிறத. ஏறுங்க வாங்கடா, ஏறா ஏறுங்கப்பா, ஏறப்பலாமாப்பா. வாவ் இருக்குதுங்க. அசால்ட்டாக போகுது அது பாட்டில். நீங்களே திணறும் அப்படின்னு பார்த்தாங்க, எந்த ஒரு திணறலுமே இல்லை. அது பாட்டில் சல்லுன்னு போய்கிட்டு இருக்கு. நம்ம த்ராட்டில் கொடுத்தோடனே அப்பா ஸ்பீடு அது பாட்டில் அல்லது. இன்னும் த்ராட்டில் கொடுத்தோம்னா பொத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். நான் சிங்கிளாக ஓட்டும் போது கூட கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் உலட்டி போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆள் ஏற்றினோடனே அப்படியே அச்சடிச்ச மாதிரி நேராக போய்கிட்டு இருக்குங்க. என்னடா எப்படா இருக்கு? நம்ம வண்டியில் சவுண்டுமே பெருசாக இல்லைங்க, எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குல்ல. வேற லெவலுங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக ஜம்முன்னு 3 பேரும் உட்காந்து போயிட்டு இருக்கிறோம். என்ன மணிமார வரட்டா, வரியாடா? மணிமார இருக்கிறாங்க. போறா தம்பி பிரேக்கு, இது நல்லா இருக்கு. ஸ்பீடு தான் முடிச்சிருக்கு. லைட்டாக த்ராட்டில் கொடுத்தோன்னே பிச்சுக்கு போகுதுங்க அது பாட்டில். எக்ஸல் இன்ஜின் திணறும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம 3 சீட் வந்து வச்சோம். ஆனால் 3 பேரை வச்சு அசால்ட்டாக இழுக்குதுங்க. அதெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், மணிமார 4வது வந்து ஏற்றிருக்கிறோம். கிளம்புமா, ஸ்டார்ட் பண்ணி விட்றான். ஸ்டார்ட் பண்ணி என்னடா ஸ்டார்ட் பண்ண, ஒழுங்கு ஸ்டார்ட் பண்ணுறா. அவ்வளோதான்டா, கொஞ்சம் லைட்டாக திணறுது. ஆனால் பிக்கப்பில் போயிடுச்சுன்னா போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போப்பா கரெக்டாக ஏறுதுங்க. எங்கடா திணறுது, அது ஏறுது பாரு, ஸ்பீடு ஏறுது பாரு. அங்கே அவ்வளோதான்டா, மட்டும்தான் லைட்டாக திணறுச்சுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். எப்படி நம்ம ஃபஸ்ட்டில் 3 பேர் போனிச்சு அதே மாதிரி தான் ஸ்பீடு சல்லுன்னு போய்கிட்டு இருக்குங்க. நல்ல பிக்கப்பு. இன்னும் ஒரு ஆள் ஏற்றலாம் அப்படி நினைக்கிறேங்க. நம்ம வண்டிக்கு ரிவர்ஸ் கியர் போட்டு திருப்ப போகிறோங்க. நான் வண்டி திருப்பினா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ பார்த்துங்க, ஒரு 5 செகண்ட் வண்டியை திருப்பியாச்சு. வாமணி கிளம்புண்டா.
நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தெரிஞ்சால் வண்டியை ஓட்டி பார்க்கணும்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ட்ரைல எந்த அளவுக்கு பயங்கரமாக வண்டியை ஓட்டுறான்னு ஒத்தையும் பாருங்க. அப்படியே நம்ம எப்போது வீடியோ ஷூட் பண்ணுற இடத்துக்கு போய்த்து ஒரு ரவுண்டை போடலாம்னு போனால் மழை பெஞ்சு நம்ம வீடியோ ஷூட் பண்ணுற இடம் ஃபுல்லாக பயங்கரமான தண்ணிங்க. சரி தண்ணிக்குள்ளே விட்டு வண்டி உட்காருதா இல்லை நல்லா மூவ் ஆகுதா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணலாம். தண்ணிக்குள்ளே விட்டோம்னா அந்த வீல் சுற்றி சவதி ஒருத்த மேலே வந்து அடிக்குது. அதை சொல்லாமலே உட்காந்துருக்கேன் பாருங்களேன். என்ன நடந்துச்சுன்னா நம்ம பாட்டில் வண்டியை ஓட்டிக்கு வந்துட்டோங்க. பயலுக்கு பின்னாடி சவதி அடிச்சிருக்கு. சொல்ல வேண்டியதானே சவதி அடிக்குது சொல்லவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். சட்டை ஃபுல்லாக தண்ணி, சட்டை ஃபுல்லாக சவதி. வண்டியை பாருங்க எவ்வளோ சவதின்னு. இந்த இடம் ஃபுல்லாக சகதிங்க. அப்படியே அடித்து தள்ளிடுச்சு. ஏன்னா உள்ள சகதி தானே, வீல் அப்படியே தண்ணியை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. தண்ணி கிடக்கும். போலாமாப்பா? நம்ம ஃப்ரெண்டு சீட்டில் உட்காந்து அந்த ஸ்டேரிங்கை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக இருந்துச்சுங்க. பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அண்ட் சின்ன ஒரு அப்டேட்டுங்க, 2025 ஃப்ளாக்ஷிப் அவார்டுக்கு நம்ம நாமினேஷன் ஆகிருக்கிறோம். www.flagshipindia.com போய்த்து நமக்கு ஒரு ஓட்டு ஒன்று போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே ஓட்டு போட்டிங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் வந்து இந்த கமெண்ட்டில் வந்து தட்டி விட்டுருங்க. எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஸ்குவாட், நம்ம சோர்ஸ் பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறந்துனா கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுற கிளம்புண்டா. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுங்க. போலாமா? பார்த்தாங்க பாய்.